ஐஏஎஸ் ஆஃபீஸர் பீலா ராஜேஷ் அவர்கள். இல்ல பீலா வெங்கடேசன் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி ரீசென்ட் டைம்ல வந்து நான் நெறைய விஷயங்கள இணையத்தின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸருங்க. நம்மளுடைய கொரோனா காலகட்டத்தில் அதாவது 2020, 21 அது போன்ற சமயத்துல வந்து இந்த சுகாதாரத்துறை செயலாளராக அவங்க வந்து பணி செஞ்சாங்க ஐஏஎஸ் துறையில. ஸோ அவங்களுடைய அந்த களப்பணி என்பது ரொம்ப சிறந்து விளங்கியது. நெறைய பேருக்கு வந்து தெரியும். மணி 6 ஆனாலே அந்த கொரோனா காலகட்டத்தில வந்து நம்ம நியூஸ் பார்ப்போம். அவங்க வந்து பிரஸ் மீட் குடுப்பாங்க. ஸோ அவ்வளவும் அவங்க வந்து களப்பணி ஆற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன தகவல தான் கவர்மெண்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு துறையில வந்து அவங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க. மீன்வளத்துறை ஆணையரா பணி செஞ்சிருக்காங்கன்ட்டு ஏகப்பட்ட துறையில பணி செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்ப ரீசென்ட்டா இறந்து போயிருக்காங்க. என்ன காரணம் அப்டின்ட்டு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து மூளையில புற்றுநோய் ஏற்பட்டு அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கடைசி காலகட்டத்தில ரொம்ப நாள் விடுப்புல இருந்து எங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. பட் எந்த ஒரு சிகிச்சையும் பலன் அளிக்காமல் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய வரலாறு கொஞ்சம் பார்க்கும்போது, இவங்க உண்மையாவே ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஃபேமிலிங்க. செல்வாக்கு மிகுந்த ஒரு ஃபேமிலி. ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த பீலா ராஜேஷ் அவர்களுடைய அப்பா வந்து வெங்கடேசன் அப்படிங்கின்ற ஒருத்தவர். அவர் வந்து முன்னாள் டிஜிபியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பீலா ராஜேஷ் அவர்களுடைய அம்மா வந்து இந்த சாத்தான்குளம் தொகுதி இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து எம்எல்ஏவாக பணிபுரிஞ்சவங்க அவங்க. ஸோ இப்ப பீலா அவர்கள் வந்து சென்னையில வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஸோ அங்கேயே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க டாக்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாச்சும் தொண்டாற்றணும் அப்படின்ட்டு ஐஏஎஸ் முடிச்சு, அவங்க வந்து பீகார், தமிழ்நாடு இது போன்ற ஸ்டேட்ல வந்து அவங்க வந்து ஐஏஎஸ் துறையில வந்து பணியாற்றுறாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப ரீசெண்டா கொரோனா காலகட்டத்தோட அவங்க பணியாற்றியது அவ்வளவு சிறந்த பணி. அதே சமயத்துல பீலா ராஜேஷ் அப்படின்ட்டு இவரை ஏன் அழைக்கப்படுறாங்கன்னா, இவங்க வந்து ஒடிஷாவை சார்ந்த ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து காதல் திருமணம் வந்து செய்றாங்க. ஸோ அவரும் ஒரு டிஜிபியாக காவல்துறையில டிஜிபியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மேல வந்து ஒரு சில புகாரின் காரணமாக பீலா அவர்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டான ராஜேஷ் தாஸ் அவர்களுக்கும் இடையில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது போயிருக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் தனித்து இருந்தாங்க பீலா ராஜேஷ் அவர்கள். ஸோ உடல்நல கோளாறு வேற. ஸோ அவங்க வந்து யாரையும் கடைசி காலகட்டத்தில போயிட்டு பார்க்கவே இல்லையாம். ஸோ முக்கியமான உறவினர்கள மட்டும் தான் பார்த்துருக்காங்க. கடைசி வரையும் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இன்னல்களை கடந்து கடைசியில அவங்க வந்து இறந்திருக்கிறது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டம் அளிக்குது.